மக்கள் வந்து பேசுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஞானம் இல்லாதனால பேசுறாங்க. ஸோ ஞானம் இல்லாம பேசுனாங்க அப்படின்னு நம்ம வந்து அத பெருசா எடுத்துக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. என்னன்னே தெரியாது. இதனுடைய அர்த்தம் என்னன்னு புரியாது. பெருமை என்னன்னு புரியாது. ஸோ அப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மள புகழ்ந்தாலும் சரி, இல்ல அப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மள வந்து திட்டினாலும் சரி, 2மே ஒண்ணுதான். புத்தி இல்லாத மனிதன் நம்மள திட்டினாலும் சரி, புகழ்ந்தாலும் சரி 2மே ஒண்ணுதான். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, புத்தி இல்லாதவன் நம்மள புகழ்ந்தான் அப்படின்னா, அதை விட கேவலம் ஒண்ணும் விஷயம். அதனால இதை விட கேவலமான விஷயம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா, அவனுக்கு நம்மளை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா என்ன பண்றான்? புகழ்ந்து பேசுறான். ஒண்ணுமே அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம வந்து இத பிருத்து மகாராஜுடைய சரித்திரத்துல பார்த்தோம். பிருத்து மகாராஜர் வந்து அப்பதான் ராஜாவா பொறுப்பேற்கிறார். பொறுப்பேற்ற உடனே என்ன பண்றாங்க? எல்லா ரிஷிகளும் அவரை புகழ்ந்து பேசுறாங்க. புகழ்ந்து பேசும்போது பிருத்து மகாராஜ் சொல்றாரு, "என்ன ஏன் புகழ்ந்து பேசுறீங்க? நான் இன்னும் ஒண்ணும் பண்ணவே இல்லையே." உண்மையில ஒருத்தர் ஒண்ணுமே செய்யாம எல்லா எல்லா முட்டாள்களும் சேர்ந்து நீங்க தான் ரொம்ப பெரிய புத்திசாலி சார், நீங்க ரொம்ப பெரிய ஆளு சார் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அந்த புத்திசாலி அதை வந்து யார் ஒருத்தர் அந்த புகழ்றானோ அந்த புகழ்ச்சியை வாங்கிட்டான் அப்படின்னு அவனை விட முட்டாள் வேற யாரும் கிடையாது. அதனால என்ன புகழ்ந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பிருத்துமகாராஜ் சொல்லுவார். இந்த உலகத்துல புகழ்றது அப்படின்னா அது ஒருத்தருக்கே சொந்தமானது. உத்தம ஸ்லோக வார்த்தையா அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இந்த பகவானுக்கு மட்டும்தான் எல்லா புகழ்ச்சியும், நமக்கு எந்த புகழ்ச்சியும் கிடையாது அப்படின்ற விஷயம் சொல்லுவார். அது போல இங்க வந்து சொல்றார், பலி மகாராஜ் சொல்றார், நீ சொல்ற திட்டெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாதுப்பா, நீ என்ன வேணா திட்டிட்டு போ. ஏன்னா உனக்கு இந்த உலகத்தோட நியதி என்னன்னு தெரியாது. முதல்ல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த உலகத்தினுடைய இன்ப துன்பத்துக்கு காரணம் நான் தான் நினைச்சிட்டு இருக்கேன். தன்னுடைய இன்ப துன்பத்துக்கு, தன்னுடைய லாப நஷ்டத்துக்கு, தன்னுடைய மான அபமானத்துக்கு தான் தான் காரணம் நினைச்சிட்டு இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் அங்க ஒருத்தர் இருக்கார், பகவான் ஒருத்தர் இருக்கார். நம்முடைய கர்மம் ஒண்ணு இருக்கு, நம்முடைய காலம் ஒண்ணு இருக்கு. அது தெரியாதனால என்ன பண்றீங்க? நீங்க எல்லாம் முட்டாள்தனமா நினைச்சிட்டு இருக்கீங்க. சோ நீங்க திட்டக்கூடிய விஷயம் எல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதனால நான் என்ன பண்ண மாட்டேன்? பாதிப்படைய போறது கிடையாது. ஏன்னா உனக்கு நல்ல குணங்களும் கிடையாது. நல்ல குணங்கள் இல்லாதவங்க நம்மளை திட்டாலும் சரி, நம்மளை புகழ்ந்தாலும் சரி, அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதே போல நல்ல குணங்கள் இல்லாதவங்க நம்மளை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க? எல்லாத்துக்கும் தான் தான் காரணம் நினைச்சிட்டு இருக்காங்க. சோ அப்படிப்பட்டவங்க திட்டுறதுனால அப்படின்னா சாரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அறியாமையில் இருக்கவங்களை திட்டுறதுனாலயோ இல்ல அறியாம இருக்கவங்க நம்மளை வந்து புகழ்றதுனாலயோ நமக்கு அதுல ஒரு லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. சோ அறியாமையில் இருக்கவங்க நம்மளை புகழ்ந்தாலும் சரி, திட்டினாலும் சரி, நம்ம அதை பெருசா பொருட்படுத்தக்கூடாது. ஏன்னா அவங்க அறியாமையில் இருக்காங்க. இன்னைக்கு புகழ்ந்து பேசுவாங்க, நாளைக்கு திட்டுவாங்க. நாளைக்கு அவங்கள திட்டுறவங்களே மறுபடியும் இன்னொரு சமயம் புகழ்ந்து பேசுவாங்க. அதனால அதை பெரிய விஷயமா எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி